சேகர் பாபு சொல்கிறார், சட்டம் தன் கடமையை செய்யும். அம்மன் கொடுத்தாலுமே நான் வந்து ஆஜராக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. சட்டம் தன் கடமையை செய்யும். நீ ஒழுங்காக ஹெச்ஆர்என்சி கேஸை பார்த்துக்கிட்டு உனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? உன்னுடைய மந்திரி சபை உன்னுடைய போர்ட்ஃபோலியோவா, உங்களுடைய இலாக்காவா? ஹெச்ஆர்என்சி ஒழுங்காக பார்க்க துப்பு இல்லை. இங்கே வந்துக்கிட்டு சீமானு கேஸில் சட்டம் ஒழுங்காக கடமையை செய்யுது ஸ்டாலின் சொல்லணும். காவல்துறையை கையில் வச்சிருக்கிறது யார்? ஸ்டாலின். கோயிலையும் ஹெச்ஆர்என்சியும் கையில் வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு குத்தகைக்கு விட்டுக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு சட்டம் கடமையை செய்யுமா? சீஃப் மினிஸ்டர் ஆயிருங்க, காவல்துறையை கையில் வச்சுக்கோங்க, அப்புறம் பேசுங்க. அதனால் பொறுப்பு இல்லாமல் தன்னுடைய அதிகாரம் என்னங்கிறதே தெரியாது. என்ன படிச்சிருந்தா தானே தெரியும் எப்படி இருந்தவங்க நீங்கள்லாம். உங்கள் கதை தான் ஏடிஎம்கே இருக்கும்போது எனக்கு தெரியுமே. ஜெயலலிதாவை பற்றியெல்லாம் இப்போ தாக்கி பேசுகிறாரு. தரையில் விழுந்து காலை தொட்டு கும்பிட்ட ஆள், அடிமையை விட கேவலமாக இருந்தாலே ஏடிஎம்கேல. இன்றைக்கி என்னமோ ஜெயலலிதாவெல்லாம் தாக்கி பேசுகிறாரு. அதனால் உங்கள் கதையெல்லாம் எங்களுக்கு ஆரம்பகட்ட கதை மதுசூதனனில் இருந்து எனக்கு ஆரம்பித்து கதையெல்லாம் தெரியும். உங்கள் கதையை திறந்தோம்னா வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும். அதனால் பொறுப்புடன் பேசுங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ உங்கள் இலாக்காவை பற்றி மட்டும் பார்த்துக்கங்க.